அவர்கள் கூட்டத்தில் பேசிட்டு இருக்கும்போது இடையில ஆம்புலன்ஸ் வருது. முன்கூட்டியே பல ஆம்புலன்ஸ் விரைந்து சைலண்ட்ல ஒளியில வந்துகிட்டு இருக்கும்போது அவர் சொல்றாரு, எதுக்கு இந்த ஆம்புலன்ஸ் வருதுன்னு அவர் அந்த கூட்டத்திலே பேசுறது தொலைக்காட்சியில பாரு. அப்ப அவருடைய ஒரு கொடி பேரை சொல்லி இந்த கொடி கட்டிட்டு இவ்வளவு ஆம்புலன்ஸ் எதுக்கு வருதுன்னு நீ எல்லாம் மிகப்பெரிய சந்தேகத்தில் இருக்கு. எங்க விழுதுன்னு அவருக்கு எப்படி ஆம்புலன்ஸ் தெரியும்? மேல ஏறி பாத்தீங்கன்னா எல்லாமே தெரியும். நானும் கூட்டத்தில் போய் 163 தொகுதிக்கு போயிட்டு வந்திருக்கிறேன். மேல இருந்து பார்த்தா எல்லாமே தெரியும். அப்படி முன்கூட்டியே பல ஆம்புலன்ஸ் விரைந்து சைலண்ட்ல ஒளியில வந்துகிட்டு இருக்கும்போது அவர் சொல்றாரு, எதுக்கு இந்த ஆம்புலன்ஸ் வருதுன்னு அவர் அந்த கூட்டத்திலே பேசுறது தொலைக்காட்சியில பாரு. இதெல்லாம் ஒரு சந்தேகம் இருக்குது. ஒரு முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும் என்பதுதான். 10,000 பேர் கலந்துக்குருவாங்க சொல்லி சொன்னாங்க. 27,000 பேர் கலந்துட்டாங்கன்னு சொல்லி போலீசார் வந்து விளக்கம் கொடுத்திருக்காங்க. அவங்க கிரௌட் அதிகமா வந்துச்சு. எங்கிட்ட கேட்ட அனுமதியில வந்து 10,000 பேர் தான் கலந்துக்குருவாங்கன்னு சொன்னாங்க. அவங்க பிரஸ் 27,000 பேர் வந்தது எங்களால என்ன பண்ண முடியும்? காவல்துறை 4 மாவட்டத்தில் நடத்திருக்கு. 4 மாவட்டத்தில் இதே கட்சியுடைய தலைவர் பொதுக்கூட்டம் நடத்தியிருக்கார். அந்த பொதுக்கூட்டத்தில் எவ்வளவு பேர் வந்து கலந்துட்டாங்க, எவ்வளவு பேர் எழுதி கொடுத்தான்னு இந்த காவல்துறைக்கு தெரியாதா? இந்த அரசாங்கத்துக்கு தெரியாதா? ஆகவே அவருடைய கடமையிலிருந்து தட்டி கலப்பதற்காக இந்த அறிவிப்பை கொடுத்திருப்பதான் நான் கருதுகிறேன். சார், இந்த நிகழ்வுக்கு பொறுப்பேற்று விஜய் மீது நடவடிக்கை எடுக்கப்படலாம். இதையெல்லாம் நீங்க கேட்கிற கேள்வி எல்லாம் வந்து கற்பனையான கேள்வியை தான் நான் பார்க்கிறேன். நடவடிக்கை எடுப்பாங்களா, எடுக்க மாட்டாங்களா? எவ்வளவு பெரிய துயரம் அதைத்தான் பார்க்கணும். இன்றைக்கு போன உயிர் மேல முடியும். நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் இறந்தா நமக்கு எவ்வளவு வேதனை நினைக்கணும். அரசியலுக்கு அப்பாற்பட்டு பேசணும். தயவு செய்து அரசியல் இது எந்த இடத்துல தவறு நடந்தது, அது எப்படி என்ன காரணத்துக்கு நடந்தது, இதைத்தான் நாம் அலைச்சு ஆராய்ந்து அதற்கு ஒரு இறுதி வடிவு கொடுக்கணும். இனி எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட நிகழ்வு ஏற்படாதுன்னு பார்க்க வேண்டும். இதையெல்லாம் பார்க்க வேண்டும். இதை விட்டு இது இப்படி நடக்குமா அப்படி நடக்குமா, இதுக்கு இதையெல்லாம் வந்து பேசுவது இந்த இடத்தில் சரியாக இருக்காது என்பது என்னுடைய கருத்து.